ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஜிடி சான் ஆண்ட்ரஸ் மோட்ஸ் தமிழ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிடி சான் ஆண்ட்ரஸில் ஏற்கனவே தமிழ்நாடு மோட்னு ஒரு மோடு போட்டிருப்போம். அது வந்து யாருக்குமே ஒர்க் ஆகலைன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அது வந்து என்ன ப்ராப்ளம்னா, யாருக்குமே இல்லை. அது வந்து நீங்கள் வந்து ஒரிஜினல் ஜிடி சான் ஆண்ட்ரஸ் ஓப்பன் வச்சுருந்தீங்கன்னா அது ஒர்க் ஆகும். அதே நீங்கள் யூடியூப்பை பார்த்துட்டு 200 MBக்கு ஏற்றி வச்சுருந்தீங்கன்னா அது ஒர்க் ஆக மாட்டேது. என்கிட்டயே 2-3 பேர் இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தீங்க ஒர்க் ஆக மாட்டேதுன்னு. நானும் எல்லா விதமான சொல்யூஷனும் சொல்லியிருந்தேன். அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஒர்க் ஆகலை. கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு ஜிடி சான் ஆண்ட்ரஸ் வந்து அவங்க 200 MBக்கு டவுன்லோட் பண்ணியிருந்தாங்க. 200 MBக்கு டவுன்லோட் பண்ணியிருந்தால் ஓபிபி இருக்க மாட்டேது. உங்கள்கிட்ட ஓபிபி இருந்துச்சுன்னா இந்த மோடு ஒர்க் ஆகும், ஓபிபி இல்லாட்டி ஒர்க் ஆகாது. இப்போ இந்த மோடையே கம்ப்ரஸ் பண்ணிட்டேன். 400 MBக்கு இருந்த மோடை 200 MB கொண்டு வந்துட்டேன். ஆனால் அந்த மோடில் இருக்க எல்லாமே அப்படியே தான் இருக்கும். இந்த மோடை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ZH ஆப் இருந்தால் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸ் டவுன்லோட்ஸ் இருக்குது, நான் வேறு ஃபைலாக போட்டிருக்கேன். அதை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட்க்கு கொஞ்சம் நேரம் ஆகும். பாஸ்வேர்டாக கிடையாது, ஏற்கனவே போட்ட வீடியோட பாஸ்வேர்ட் போட்டிருப்பேன். இப்போ எதுவுமே கிடையாது. எக்ஸ்ட்ராக்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பேக் வந்துட்டு ஆண்ட்ராய்டில் போய்க்கோங்க. ஆண்ட்ராய்டில் போய்ட்டு ஓபிபி போய்ட்டு அதில் com.rockstar games இருக்கும். அதை கிளிக் பண்ணி ராங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ராங் ப்ரெஸ் பண்ணிட்டு ரீநேம் கொடுத்துட்டு அதுக்கு டச் பண்ணிட்டு நீங்கள் 1 இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு நம்பரை போட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே பண்ணிட்டு நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்க ஜிடி சான் ஆண்ட்ரஸை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணி விட்டுருங்க. டெலீட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி ZH ஆப்பே ஓப்பன் பண்ணிக்கோங்க. திருப்பி நீங்கள் ரீநேம் பண்ணியிருப்பீங்க, அதே கிளிக் பண்ணி திருப்பி ரீநேம் பண்ணிட்டு நீங்கள் ரீநேம் பண்ண அந்த 1 இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு நம்பர் போட்டுப்பீங்க, அதை எரேஸ் பண்ணிட்டு ஏற்கனவே இருந்த மாதிரி பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பேக் வந்துட்டு திருப்பி நம்ம டவுன்லோட் பண்ண அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போய்ட்டு ராக்ஸ்டார் கேம்னு அவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதாவது நம்ம ஏபிகே இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். உங்கள் வெர்ஷனுக்கு தகுந்த மாதிரி ஏபிகே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆண்ட்ராய்டு 11 and 12 தனியாக கொடுத்துருப்பேன். 7லேருந்து 10 வரைக்கும் ஒரு ஏபிகே கொடுத்துருப்பேன். உங்களுக்கு எந்த வெர்ஷனோ அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த ஜிடி ராக்ஸ்டார் கேம்ஸ் அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிட்டு ஆண்ட்ராய்டில் போய்ட்டு டேட்டாவில் போய் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் ஆகிறதுக்கும் கொஞ்சம் நேரம் ஆகும். பேஸ்ட் ஆகிறதுக்கும் காத்துருங்க. பேஸ்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, திருப்பி அந்த ராக்ஸ்டார் கேம்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஃபைல்ஸில் போய்ட்டு DXDBயில் போய்ட்டு GTA 3 அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் ரீநேம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ரீநேம் பண்ணணும். அதுக்கு பதிலாக நீங்கள் பேக் வந்துட்டு GPUZ அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணுற இடத்த பார்த்துக்கோங்க. அதில் உங்களுக்கு என்ன வெர்ஷன் காட்டுன்னு பார்த்துக்கோங்க. ஆண்ட்ராய்டுனா அதுக்கு தனியாக போடணும். பவர் VR மாலி அது மாதிரி உங்களுக்கு காட்டும். இப்போ நான் ஷோ பண்ணுறேன், அந்த லெட்டர்லாம் அதுக்கு பதிலாக போடணும். இப்போ பவர் VRனா PVRன்னு போடணும். அதே உங்களுக்கு மாலினா ETCன்னு போடணும். அதே உங்களுக்கு ஆண்ட்ராய்டுனா TXTன்னு போடணும். இந்த மாதிரி 3 விதமாக பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆண்ட்ராய்டுனால நான் TXTன்னு போட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன வெர்ஷனோ அதை பார்த்து போட்டுக்கோங்க. அதை பார்த்து போட்டு அதே மாதிரி GTA 3ல் இருக்க ரீநேம்னு இருக்க இடத்துல ஃபுல்லு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் GTA 3 இன்டீரியர் இருக்கும், அதுலேயும் போய் ரீநேம்னு இருக்க இடத்துல இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த 2க்கு மட்டும்தான் பண்ணணும். GTA 3க்கும் GTA 3 இன்டீரியர் இருக்க 2க்கு மட்டும்தான் பண்ணணும், வேறு எதுக்கும் பண்ணக்கூடாது. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்துட்டு ஜிடி சான் ஆண்ட்ரஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்போயும் போலவே கேம் ஓப்பன் ஆகும். இப்போ பேக்கில் அடிக்காது, அதாவது பேக் ஸ்க்ரீன் ப்ராப்ளம் கிளாஸ் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் ஏற்றி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை பாய்.